ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா விஸ்டா காரில் ஆயில் லெவல் குறையுன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில்ல கூலண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஆயில் குறைஞ்சிருந்துச்சு. இது என்ன ரீசன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கூலர் கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வண்டியில் வந்து ஆயில் கூலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கூலண்ட் ஆயிலுக்குள்ளே சர்க்குலேஷன் ஆகிற இடத்துல வந்து ரேடியேட்டர் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் ரேடியேட்டர் கழட்டி ஒரு சர்வீஸ் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ண போகிறோம். ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணால் போட்டிங்கன்னா வெறும் கூலர் மட்டும் மாற்றினாலும் மறுபடியும் ஆயில் கலக்க தான் செய்யும். ஸோ அதனால் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு கூலர் வந்து டாட்டா ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். வேறு மாதிரி போட்டிங்கன்னா தயவுசெய்து தாங்காது, கூலர் வந்து வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி போகும். ஸோ அதனால் ஒரிஜினல் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். கஸ்டமர் வந்து வாட்டர் அடிக்கடி குறையுன்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்தாலும் அந்த கூலண்ட் ஓஸ் 2 ஓஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் கூலண்ட் ஓஸ் 2மே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி எடுத்த உடனே கூலண்ட் ஆயில் ஊற்றிடக்கூடாது. வாட்ரு ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை கழட்டி விட்டால் அந்த பழைய ஆயில் ஃபுல்லாக வெளியே வரும். வந்ததுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேன்லாம் கூட செக் பண்ணி பார்த்தா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்லா ஓட்டி பார்த்துட்டு டெம்பரேச்சர் எல்லாமே ஓடிக்கு எல்லாம் கட் ஆயிருச்சு. கரெக்டாக சென்ட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் ஃபேன் ஓடிருச்சு. ஓட்டி பார்த்து கஸ்டமருக்கு கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்டவங்கன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.